இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்பிசிஐயில் நம்ம சொல்லக்கூடிய கரண்ட் உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் வேலைவாய்ப்பு தாங்க சொல்லியிருக்காங்க. இதுலேயும் ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்குது. தமிழ்நாட்டிலே உங்களுக்கு வேக்கன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. என்பிசிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் பவர் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட்டில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேரியரை பொறுத்தவரை வந்து ஃப்ரெஷராக இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடியவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலர் பேசிஸில் வந்து 58 காலி பணிகளை ஃபில் பண்ணுறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து டேட்டும் கொடுத்துருக்காங்க. வருகின்ற 25/6/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிக்கணும். இல்லை அப்படின்னா வந்து இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஷார்ட் டியூரேஷன் இருக்குது. அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு முழுக்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணுறதுக்காக வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டுமே வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி வந்து இதற்கு எக்ஸாம் தான் இருக்கும், இன்டர்வியூ இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஏன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்லேயே வந்து 58 போஸ்ட் இருக்குது. அந்த 58 போஸ்ட்டில் அதிகமான போஸ்ட் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. இது வந்து கிரேட் 1 லெவலில் இருக்கக்கூடிய ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஹெச்ஆருக்கு வந்து வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் அட்மினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேடு 1 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. 12 வேக்கன்சி வந்து இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதேனும் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மினிமம் 50% மார்க் வந்து எடுத்திருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதற்கு ஏஜ் லிமிட்டாக வந்து வருகின்ற 25/6/2024 வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து எந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் 21 வயது முதல் 28 வயது இருக்கக்கூடிய நபர்கள் வந்து விண்ணப்பித்துக் கொள்ளலாம். அதை தவிர்க்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்போவுமே இருக்கிற மாதிரி வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் எல்லாருக்குமே வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த மாதிரி இருக்கக்கூடிய டிசபிள்டு கேண்டிடேட் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சேலரி பற்றின இன்ஃபர்மேஷன். சேலரியை பொறுத்தவரையாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஃபினான்ஸ் அண்ட் அட்மின் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஃபினான்ஸ் அண்ட் அட்மின் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அல்லது சிஎன்டிஎம்எம் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, லெவல் 4 இருக்கக்கூடிய சேலரி தான் கொடுக்குறாங்க. 38,280 பார்த்தீங்கன்னா சேலரியாக வந்து கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில பேர் வந்து ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து பேமெண்ட் கட்டி ஆகணும். இதில் வந்து யாரெல்லாம் பேமெண்ட் கட்டணும் அப்படின்னா, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் 100 ரூபா பேமெண்ட் கட்டணும். மற்றபடி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மென் மற்றும் டிஃபென்ஸ் கில்டு ஆக்ஷன்ஸ்னு போட்டிருக்காங்க. டிஓடி, பிகேஐஏன்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்க வந்து பேமெண்ட்டு கட்ட தேவையில்ல, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரை ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் உங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி அட்வான்ஸ்ட் டெஸ்ட் இருக்குது. அது முடிஞ்ச உடனே வந்து கம்ப்யூட்டரில் உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இது வந்து டைப்பிங் டெஸ்ட்டு, அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை நீங்கள் வந்து கிளியர் பண்ண வேண்டி இருக்கும். இதை கிளியர் பண்ண தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து மூவ் ஆக முடியும். அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான், வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து அவங்க கொடுக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். அதற்கப்புறம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதற்கப்புறம் திரும்ப லாகின் பண்ணி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில், அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் இதெல்லாமே நீங்கள் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டபுள் செக் பண்ணிட்டு வந்து பண்ணுங்கள். ஏன்னா மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா வந்து எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். தற்பொழுது வந்து அவங்க கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து பாருங்கள். டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுதான் அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கக்கூடிய வெப் பேஜு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து ஹிந்தியில் வருது. ஏன் அப்படின்னா வந்து வெர்ஷன் வந்து ஹிந்தியில் இருக்குது. இங்கிலீஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த பேஜ் பூராமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து மாறிடும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன வேக்கன்சி, பேக்லாக், கரண்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல வந்து அவங்க லிங்க் கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்,
அந்த எலிஜிபிலிட்டி டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே லேப்டாப்பில் தான் வரும். இது மொபைலில் யூஸ் பண்ணுறதுனால வராது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. நீங்கள் லேப்டாப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிளிக் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் கேட்குறாங்க. கிரேடு 1க்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிசிப்ளின் கேட்குறாங்க. டிசிப்ளின் கிளிக் பண்ணுங்கள். ஹச்ஆர் ஃபினான்ஸ் சிஎம்எம் டிபார்ட்மெண்ட், நான் ஹச்ஆர் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேட்டகரி கேட்குறாங்க. மொபைல்லையும் வருது, பட் மொபைலில் வந்து பண்ணாதீங்க, மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயே பண்ணுங்கள். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு தான் வந்து இது போட்டிருக்கேன். கேட்டகரி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து இதில் லோட் ஆகுது. லேப்டாப்பில் எப்படின்னு தெரியலை. இதில் இப்போ நான் பண்ணும்பொழுது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சப் கேட்டகரி ஓபிசிலேயே கிரைம் லேயரா நான் கிரைம் லேயரா. நான் கிரைம் லேயராக இருந்தால் மட்டுமே வந்து அவங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளைம் பண்ணிக்க முடியாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்காது. ஃபிசிக்கலி சேலஞ்சுடான்னு கேட்குறாங்க, நோ கொடுத்துருக்கேன். பர்சனல் டீட்டெயில் கேட்குறாங்க. இந்த இடத்துல வந்து பர்சனல் டீட்டெயில் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், அதே மாதிரி வந்து என்ன ஜெண்டர், நேஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறத கொடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே வந்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் இது இருக்கும் மொபைலில் பண்ணும்பொழுது. மோஸ்ட்லி மொபைலில் வந்து பண்ணாதீங்க, என்னுடைய சஜஷன். நீங்கள் லேப்டாப்லேயே வந்து ட்ரை பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்பிசிஎல் எம்ப்ளாயின்னு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் வந்து என்பிசிஎல் எம்ப்ளாயியாக சர்வ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மலாம் புதுசாக அப்ளை பண்ணியிருப்போம், அதனால் வந்து நம்ம எம்ப்ளாயி கிடையாது. மேபி அதில் யாராவது கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அல்லது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கூட பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ஷன் என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து யூசைடி பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்து மொபைல் நம்பர்லாம் கொடுத்து வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணுங்கள், யூசர் ஐடியை வச்சு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி மேலும் வரக்கூடிய சில இன்ஃபர்மேஷனை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து பேசிக்காக அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுற லிங்க் மற்றும் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற இன்ஃபர்மேஷன். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ண உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஹிந்தியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்து இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் அப்படியே நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணுதன். பாய்.